tells me this I know, for the Bible tells me so. Little ones to him belong. They are weak, but he is strong. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உற்சாகமா சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், பாருங்க, எங்களோட வாழ்க்கையில நாங்க எப்பயுமே உற்சாகமா சந்தோஷமா இருக்கணும். எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் எங்களோட இருக்காரு. அவர் எங்களோட அன்பா இருக்காரு. அப்ப நாங்க எந்த நேரத்திலையும் நாங்க சந்தோஷமா இருந்தா கூட, நாங்க துக்கமா இருந்தா கூட, நாங்க கவலையா அழுது கொண்டு ஏதாவது பிரச்சனையில இருந்தா கூட நாங்க கடவுளை சோஸ்தரிக்கணும், அவரை துதி செய்யணும் குட்டீஸ். அதை குறிச்சுதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை குறித்து பார்க்க போறோம். அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எருசலேமை சுற்றியிருந்த நகரத்தில் இருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். பாருங்குட்டீஸ், இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த காலத்துல அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே ஒன்னா இருந்திருக்காங்க. அப்பம் பிற்றாங்க, அதாவது நட்கரணை நேரம் வந்து எல்லாருமே பகிர்ந்து இருந்தாங்க. அதே போல சாப்பாடு யாருக்கு தேவைப்பட்ட எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எந்த நாளும் அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, யாருக்கு என்ன இல்லையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்தாங்க. எல்லா பொருட்களும் பொதுவா இருந்துச்சு. அப்ப அது வந்து எல்லாராலையும் எடுக்கக்கூடியதா இருந்துச்சு. பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல காரியம். எல்லாருடைய அன்பா இருந்தாங்க. ஏதாவது ஒரு தேவையும் போதும் மற்றவங்க நான் கேட்கறதுக்கு முதலே மற்றவங்க வந்து உதவி செய்யற மாதிரி இருந்துச்சு. கடவுளுக்குள்ள ரீதியா நிறைய காரியங்கள் நடந்துச்சு. அப்படி அதே போல பிசாசு பிடிச்சவங்க, அது போல சுகையினமா இருக்கிறவங்க எல்லாருமே சுகப்படுத்தினாங்க. என் பேதுரு கூட பாருங்க, திருமுழுக்கு கொடுத்து நிறைய பேரை வந்து கடவுளுக்குள்ளாக கொண்டு வராரு. பாருங்க, நிறைய காரியங்கள் கடவுளுக்குள்ளாக நாங்க இருக்கும்போது, இந்த காலத்துல வந்து நாங்க கடவுளுக்குள்ளாக இருக்கும்போது நிறைய காரியங்கள் அப்பவே நடந்திருக்கு தானே. அப்ப எங்கட வாழ்க்கை இப்ப பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு தானே. நாங்க சண்டே ஒரு நாள், அந்த கிழமையில ஒரு நாள் சர்ச்சுக்கு போறதுக்கே யோசிக்கிறோம் தானே. ஐயோ, ஸ்கூல் நடக்கும், அந்த டைம்ல வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நடக்கும் ஸ்கூல்ல, இல்லாட்டி வெளியே கிளாஸஸ் நடக்கும், இல்லாட்டி நாங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பதான் எங்க சரி போவோம். அப்படி நிறைய, இல்லாட்டி ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி வரும், அப்போ வீட்டாக்கள் எல்லாம் கூப்பிட்டு போவோம். இல்லாட்டி ஏதாவது ஒரு வேற ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வந்து அங்கே போயிடுவோம். சண்டே தான் ஃபங்க்ஷன் இருக்கும், எல்லாருமே ஒன்று செய்கிற நாள்ல அப்படி. அப்போ பாருங்க, அந்த சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் வந்து ஓய்வு நாள்னு சொல்றது. அதாவது அந்த நாள் வந்து பரிசுத்தமாக நாங்கள் கடைபிடிக்கணும். ஆனால் அந்த நாளே நாங்கள் அங்கிட்டு வெளியே எங்கே அப்படி போகிறோம் தானே, கடவுளுக்கு அந்த நேரத்தை கூட கொடுக்குறோம்ல. ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, கடவுளை ஆராதிக்கிறாங்க, பகிர்ந்து சாப்பிட்றாங்க, எல்லாரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அதை சமாளித்து கொள்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, எல்லாமே பொறாமையாக இருக்கிறாங்க,
எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே அவங்களோட தனிப்பட்ட வேலைகள்ல இருக்கிறாங்க தானே. அப்ப அப்படி இருக்கிற காலத்துல கடவுள்ட பிள்ளைங்க நாங்க வந்து எப்பயுமே வித்தியாசமா இருக்கணும். உலகத்தாக்கள் அப்படி இருந்தாலும் நாங்க வித்தியாசமா இருந்து அவங்களை காட்டும்போது எங்கள கண்டு அவங்களும் கடவுள ஆராதிப்பாங்க. கடவுள அவங்க அறிந்து கொள்ளுவாங்க தானே குட்டீஸ். அதனால தான் கடவுள் வந்து பாருங்க ஏசப்பாவ அனுப்புனாரு. அவரோட ஒரே குமாரன் இயேசுவ அனுப்புன நேரம் அவரு வந்து 12 சீடர்கள தேர்ந்தெடுத்து அந்த வழியாக நாங்க எப்படி ஊழியம் செய்யணும் எல்லாமே அவர் சொல்லி தந்தார். நாங்க இப்படி ஜெபம் பண்ணணும். அவர் எங்களோட ஒரு ரோல் மாடலா வச்சு அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாங்களும் எப்படி வாழணும் அவரோட வாழ்க்கை மூலம் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். சீடர்கள் ஒவ்வொருத்தவங்க பாருங்க பேதுரு கூட மறுதளித்தாலும் கடவுள் ஏசப்பாவை அவர் மூலம் எத்தனையோ பேர் கடவுளை அறிந்து கொண்டாங்க, திருமுழுக்கு பெற்றாங்க. எவ்வளோ பேர் நோயில இருந்தவங்க கூட அவங்க வந்து அவங்களோட நோய் எல்லாத்தையும் சுகப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, அந்த சீடர்கள் மட்டும் இல்ல குட்டி, பவுல்ட வாழ்க்கையை பார்த்து அவர் நிறைய இடங்களுக்கு போனாரு. சிறைச்சாலையில இருந்தாரு. கடவுளோட ஊழியத்தை செய்ய எல்லாருமே கடவுளால வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா அவங்களால செய்ய முடியாது. நாங்க வந்து புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தா கூட கடவுளுக்கான அந்த நேரத்தை கொடுக்க மக்கள் வந்து மறுதளிச்சு அவங்களோட ஒரு தனிப்பட்ட ரீதியாக இருந்த நேரம் நிறைய தீர்க்கதரிசிகள் நிறைய பேரை கடவுள் அனுப்புற ஊழியர்கள் நிறைய பேர் அனுப்புறாங்க. அவங்க எப்படி சரி கடவுளுக்குள்ள அவரோட அன்பான அவரோட குடும்பம் வந்து அவருக்குள்ளாக வரணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுல நிறைய முயற்சிகள் எடுத்தாரு. ஆனாலும் நிறைய பேர் வேற வழியில போனாங்க. அந்த ஊழியர்கள் அவங்க கடவுளுக்காக ரத்தம் சிந்தினவங்க ரத்த சாட்சியா மறித்தவங்க கூட இருக்கிறாங்க தானே. அதே போலதான் குடிச்சு இப்ப இந்த இதை சொல்லிக்கொண்டு வானேமே எனக்கு ஞாபகம் வருது. கோவிட் டைம்ல பார்த்தா அதாவது 2020 மார்ச்ல இருந்து தான் தொடங்குது தானே. ஆமா, அந்த காலத்துல பாருங்க அந்த டைம்ல எங்களுக்கு வந்து வெளியே போக இல்லாத, ஸ்கூலுக்கு போக இல்லை, சர்ச்சுக்கு போக முடியல, அப்பா அம்மாக்கு வேலைக்கு போக முடியலையே, எங்களுக்கு சாப்பாடு வாங்க கூட வெளியே போகல. நிறைய பேருக்கு கோவிட் வந்து அவங்க நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களோட எங்களுக்கு கிட்ட போயிட்டு அவங்களை கவனிக்க முடியல. நிறைய பேர் இறந்தாங்க. இறந்தவங்க கூட எங்களுக்கு பார்க்க முடியல. அதை வந்து எரிச்சு போட்டாங்க. அப்படி ஏன்னா மற்றவங்களை பாதிக்க கூடாதனால நிறைய பிரச்சனைகள். நாங்கள் மாஸ்க் போட்டுக்கொண்டோம். கையில் எந்த நேரம் எல்லா இடங்களுக்கும் போகும்போதும் கையை கழுவிட்டு இல்லாட்டி க்ளவுஸ் போட்டு கொள்ளணும். வேற வயது போனவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு தானே. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து கடவுளை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லாட்டி கடவுள் ஊழியத்தை செய்கிறதுக்கு எங்களால் முடியலையே. சர்ச்சுக்கு போக முடியலையா. இப்போ நாங்கள் நார்மலாக போனால் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு குடும்பமாக எல்லாருமே இல்லாட்டி எங்கள் சர்ச்சாக்கள் எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணுறது அப்படி தான் எல்லாமே நடந்தது. சர்ச்சுக்கு போது சர்ச்சில் எல்லாரும் கலந்து கொள்வது. ஆனால் இந்த டைமில் எங்களுக்கு கிட்ட கூட போகலை. நாங்கள் இடம் விட்டு இருக்கோம், டிஸ்டன்ஸ் விட்டு தான் எங்கேயும் போகணும். அப்படி நிறைய பிரச்சனைகள் தானே. அந்த டைம்ல தான் இலங்கை திருச்சபை கிறிஸ்தவ கல்வி மன்றம், அதாவது கொழும்பு மறை மாவட்டம், எங்களோட மறை மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ண, வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி, இது வந்து சுதேனி ஆண்டியால் தான் முடிஞ்சது. அது எல்லாருமே அவங்க குரூப் எல்லாமே சேர்ந்து நாங்கள் ஐடியா பண்ணது. வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி எல்லாருமே செலக்ட் பண்ணாங்க. அதாவது தமிழில் செய்ய, இப்போ எல்லாருக்குமே இப்படி செய்யணும் தன்னை கடவுள்ட அவரோட வார்த்தை வந்து அவர் அறிஞ்சு கொள்ள நிறைய பேர் காத்திருக்காங்க. அப்போ அவங்களே வந்து இப்போ இந்த கோவிட்னால நிறைய பேர் சோர்ந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் கடவுளை பற்றி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக குட்டீஸ். அப்போ அந்த டைமில் தான் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி முதலாவது ஸ்டார்ட் பண்ண வந்து 3 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு வந்து, இப்போ நாங்கள் வந்து சொல்ல சிங்களத்தில் மட்டும் கொண்டு போனால் தமிழ் இங்கிலீஷில் தெரியாது மற்றவங்களுக்கு தானே, விளங்காது சிலவங்களுக்கு. அதனாலேயே 3 விதமாக எல்லாமே குரூப் வைஸாக பிரித்து அப்படியே எல்லாருக்குமே அவங்களுக்கு பகிர்ந்துக்கணும். அதாவது வாட்ஸ்அப் மூலம். இப்போ வந்து முன்னே தான் ரொம்ப கஷ்டம், ஃபோனில் பெருசாக ஒன்றுமே இல்லை, ஒரு பட்டன் ஃபோன் வச்சுக்கொண்டு அதில் ஒன்றுமே கால் தான் கதைக்கலாம். ஆனால் இப்போ இந்த காலத்தில் நாங்கள் தொழில்நுட்பத்தை குறித்து கடந்த வாரம் பார்த்தோம் தானே. அதன் மூலம் நன்மைகளை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள, அப்படி ஒரு நன்மை தான் குட்டீஸ் இதுவும். வாட்ஸ்அப் குரூப் மூலம் வீடியோ செஞ்சு போட்டது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் மூலம் போட்டது. இப்போ எல்லாருமே அவங்க பார்த்து எடுத்தாங்க, யாருக்கு எப்படி செய்யலாம், அவங்க ஐடியா சொல்லி தந்தாங்க. இப்போ நானும் அந்த டைமில் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது, அக்காவும்
படிச்சு கொண்டிருந்தேன். அப்ப அந்த டைம்ல கேட்குற நேரம் எங்களுக்கு ஒரு தயக்கமா இருக்கும். ஐய்யய்யோ! நாங்க வீடியோ செஞ்சு எப்படி போடுறது? என்ன மாதிரின்னு தெரியாம. ஆனாலும் அவங்க எங்கள நம்புனாங்க. அதேபோல நாங்களும் நம்புனோம். கடவுளோட வார்த்தை ஏதோ ஒரு வழியில யாருக்கு போயிட்டு சேரும்போது, கடவுளோட ஆசீர்வாதம் எங்களோட மட்டும் இல்ல, அத பெற்றுக்கொள்றவங்களோடையும் இருக்கும் தானே குட்டீஸ். கண்டிப்பா. அவங்க பிளான் பண்ண மாதிரி இப்ப 4 வருஷமா இந்த YouTube, இந்த WhatsApp மூலம் எல்லாருக்குமே ஸ்ரீலங்கால மட்டுமில்ல குட்டீஸ், வெளிநாட்ல கூட நெறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட தமிழ் மக்கள் எல்லாருமே. தமிழ் மக்கள் மட்டுமில்ல, சிங்களம், இங்கிலீஷ்ல எல்லா 3 லாங்குவேஜ்ல இருக்கனால எல்லாருமே கண்டு கடவுள குறிச்சு அறிந்து கொள்றாங்க. இப்ப குட்டீஸ் நாங்க வந்து ஒரு இப்ப நாங்க புக்க நான் வாசிக்க சொன்னேன். அது போல தான் குட்டீஸ். இப்ப நாங்க புக்க வாசிக்கிறத விட நாங்க வீடியோல இன்னும் சொல்லும்போது, இப்ப நாங்க திருமறை வந்து சின்னவங்களுக்கு வாசிக்க முடியாம இருக்கு. ஆனா நாங்க சொல்லிக் குடுக்கும்போது அவங்க நெறைய காரியங்கள கற்றுக்கொண்டு, ஏன் நாங்க வெளிய எங்க சரி போகும்போது அவங்க வந்து எங்களுக்கு விஷஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க நெறைய பேர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். ஏன்னா, கடவுள் வந்து என்னைய வந்து சிறு வயதிலேயே என்னைய தேர்ந்தெடுத்தான்னு அந்த நேரம் ஒரு மகிழ்ச்சி. அதுபோல என் மூலம் நெறைய பேர் வந்து கடவுள குறிச்சு கற்றுக்கொள்ள போறாங்கன்னு சொல்ற நேரம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். அதாவது எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க தானே குட்டீஸ். ஆனாலும் எங்கள வந்து கடவுள் தெரிஞ்சு கொண்டனால தான் நான் வந்து இப்ப எனக்கு சொல்லிக் குடுக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதேபோல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு அப்படி ஒரு சான்ஸ் இல்லாம இருக்கு குட்டீஸ். அதனால நீங்க ரொம்ப லக்கி தானே. இப்பொழுது தான் குட்டீஸ் அக்கா கூட இப்ப கேட்கும்போது நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். மோசேய போல தான். பயந்துட்டு ஐயய்யோ! என்னால முடியாது. நான் இப்படி செய்ய போறேன் அப்படின்னு. ஆனா அவங்க நம்பி எனக்கு தரும்போது, அவங்க நம்பிக்கைய நாங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது தானே குட்டீஸ். அப்ப நான் வந்து ஜெபம் பண்ணி என்ன காரியம் நான் எத செய்ய போறேனோ, ஜெபம் பண்ணிட்டு அந்த எல்லாத்தையும் வாசிச்சு பார்க்குறது. எப்படி திருமறைய வாசிச்சு பார்க்குறது, இவங்களுக்கு என்ன ஹேண்ட் ஒர்க் குடுக்கலாம், என்ன பாட்டு குடுக்கலாம், எல்லாமே யோசிச்சு அது இப்ப செஞ்சுட்டு வான்னு எங்களுக்கு ரொம்ப பழக்கமா போயிட்டு. அதேபோல தான் குட்டீஸ் எங்களோட வாழ்க்கையிலயும் ஏதாவது பிரச்சனை வரும் குட்டீஸ். அந்த பிரச்சனையும் போது எத தொடங்கும் முன்னும் நாங்க ஜெபம் பண்ணிட்டு தொடங்க வேணும். அப்பத்தான் குட்டீஸ் கடவுள் எங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனை தருவார், நல்ல பிளான் ஒண்ணு தருவாரு. சரியா குட்டீஸ்? அப்ப நாங்க அதுல வின் பண்ணலாம். அது மட்டும் இல்ல குட்டீஸ், எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்க கடவுள ஆராதிக்கிற நேரத்த அவருக்கு நாங்க குடுக்கணும். அவர் எங்களுக்கு கற்று கொடுப்பாரு. சிறு பிராயம் முதலே நாங்க கடவுள பத்தி அறிஞ்சு கொள்றதுக்காகத்தான் நாங்க 3 வயசுலேருந்து 18 வயசு மட்டும் அந்த ஏஜ் குரூப், அதாவது படிக்கிற வயசு தானே. 3 வயசு வந்து சிலவங்களுக்கு சின்னவங்களுக்கு சில நேரம் விளங்காது. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும். தென் எல்லாமே புரியும். அப்ப அவங்க வந்து கற்றுக்கொள்ற வயசுல தான் கடவுள பத்தி இன்னும் ஆழம். இந்த வயசுல நீங்க கடவுளுக்குள்ள அந்த பொண்ட கொண்டு வந்துட்டீங்களா குட்டீஸ், அதுக்கப்புறம் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது குட்டீஸ். நீங்க கடவுளுக்குள்ள எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு வரீங்க. எல்லாத்துலயுமே சக்சஸ். ஏதாவது ஒரு பிழை விட்டா கூட அவர் எங்கள மன்னிச்சு எங்கள ஏற்றுக்கொள்வார். நீங்க தவறான வழியில கூட நீங்க மாட்டீங்க. நீங்க தவறானது எண்ண கூட மாட்டீங்க குட்டீஸ். நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க குட்டீஸ். நாங்க அவருக்கேற்ற வழியில அவருடைய பிள்ளையா நாங்க வாழும்போது, எங்கள் மூலம் நெறைய பேர் வந்து நெறைய காரியங்கள கற்றுக்கொள்ளுவாங்க குட்டீஸ். அதுபோல நாங்க வந்து நடமாடும் ஒரு திருமறையா இருக்கணும். அதாவது பாருங்க, கடவுளோட வாழ்க்கையில ஏசப்பாவ கண்டு அவட வாழ்க்கை முறைய வாசிச்சு நெறைய பேர் வந்து நெறைய மதத்திலிருந்து நெறைய பேர் வந்து கடவுளுக்குள்ளாக கிறிஸ்தவர்களா மாறுனாங்க குட்டீஸ். அதே போல தான் யார் எங்களுக்கு என்ன செஞ்சாலும் நாங்க அத வந்து கணக்கே எடுக்கக்கூடாது குட்டீஸ். அதாவது அவங்க எங்களுக்கு தவறு செஞ்சுட்டு போனா, நாங்க அவங்களுக்கு திரும்ப அதே செஞ்சா எங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குமா? இல்ல. அவங்க தப்பு செஞ்சாலும், அவங்க எங்களுக்கு ஏதாவது செஞ்சாலும் நாங்க அத அவங்கள மன்னிக்க பழகொள்ளணும். ஏன் கடவுள் என்ன சொல்லி தந்திருக்காரு? இயேசப்பா என்ன சொல்லி தந்திருக்காரு? யார் என்ன செஞ்சாலும் நாங்க மன்னிக்க பழகணும். அவர் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் அவங்களோட பாவங்களை மன்னிக்கணும். நாங்க அப்படி ரொம்ப நெருங்கி இருக்கும்போது அவங்க யோசிப்பாங்க, பாருங்க நாங்க எவ்வளோ தப்பு செய்யறோம், எவ்வளோ அவங்களுக்கு தீங்கு செய்யறோம், ஆனாலும் அவங்க எங்களோட இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கொண்டு உங்களை போல நடந்து கொள்வாங்க குட்டீஸ். இப்போ என்னைய கூட எங்கட வீட்டில், இது நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, எங்களோட வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் என் தங்கச்சிங்க தம்பிங்க பார்த்துட்டு அவங்க சொல்லுது, அக்கா உங்களை போல எனக்கு இருக்கணும், உங்களை நான் வந்து ரொம்ப நான் வந்து யாருக்கிட்டனாலும் டக்குன்னு பழகிடுவேன். அது போல் என்னனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது போல் நானும் அவங்களுக்கு நல்ல ஐடியாஸ் என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரியல நான் சரியா பிள்ளைன்னு, ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது போல் நான் எல்லாருக்குமே சாப்பாடு ஊட்டி, சின்னவங்களெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். சாப்பாடு ஊட்டி விடுறது எல்லாமே செய்வேன். அவங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் செஞ்சு கொடுக்குறது, படித்து கொடுக்குறது,
சின்னவங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் இங்க வந்த நேரம் எனக்கு 5 பேர் இருக்காங்க இங்க வீட்டுல. அவ்வளோ ஃபிட். ஸ்கூல் போயிட்டு வந்தோனே வந்துருவாங்க. சித்தின்னு தேட்டு பின்னுக்காலே தான் வருவாங்க. அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கு. அவங்க சில நேரம் பெரியவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட நான் போயிட்டு அவங்கள ஷேப் பண்ணும்போது அவங்க என்னையோட இருப்பாங்க. அப்ப அதுதான் குட்டீஸ். அந்த பாண்டிங் நாங்க எப்பயுமே இருக்கணும். அது மனிதர்களுக்குள்ளாக மட்டும் இல்ல, கடவுளுக்குள்ளாக அந்த பாண்டிங் இருக்கணும். அவரு என்னோட இருக்கிறனால தான் குட்டீஸ் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன் குட்டீஸ். அப்ப நீங்களும் அத உணர்ந்து கொள்ளணும். அதற்காகத்தான் குட்டீஸ் சொல்றேன். நான் எந்த நேரம் நீ ஜெபம் பண்ணுங்க. எப்ப கிடைக்குதோ நீங்க ஒரு ரூமுக்கு போயிட்டு அப்படித்தான் ஜெபம் பண்ண அவசியம். நீங்க மனதார நீங்க எங்க போகும்போது மனதார கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். நாங்க எப்பயும் மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்யணும். கடவுள் எங்களுக்கு அதைத்தான் சொல்லி தந்திருக்கு. அதைத்தான் நாங்கள் மைண்டில் இருக்கோம். எல்லாருடையும் அன்பாக இருக்கணும். நாங்கள் நன்மை தான் செய்யணும். அவங்க தப்பு செஞ்சால் கூட நாங்கள் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்கிற அந்த பலன் இருக்கணும். ஓகே குட்டீஸ், அது போல் இப்போ எங்களோட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. அது போல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் அதை பார்க்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்லுங்க. அவங்களும் நீங்க பெற்றுக்கொண்ட கடவுளோட வார்த்தை நீங்க பெற்றுக்கொண்டது போல அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஓகே குட்டீஸ், இந்த பாட்டு பாடுவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. ஆபா குட்டீஸ், இந்த பாட்டுல சொன்னது போல கடவுள் இங்க ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால தான் குட்டீஸ், நானும் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து நான் உங்களுக்காக இந்த ஊழியத்தை செய்ய வந்திருக்கேன். அதே போல நீங்களும் இந்த வீடியோ மூலம் கடவுளை குறிச்சு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் நீங்க இதை பகிர்ந்து கொள்ளணும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சாலும் கூட என்சிசி சிலபஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப அந்த என்சிசி சிலபஸ் மூலம், அதாவது உங்க ஸ்கூலுக்கு, உங்களோட சண்டே ஸ்கூலுக்கு ரொம்ப அது முக்கியமா இருக்க போகுது குட்டீஸ். அப்ப அதையும் நீங்க யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேயா? இந்த வீடியோ இதோட முடிஞ்சாலும் கூட உங்களோட ஜெபம் எப்பொழுதுமே எங்களோட இருந்தனால தான் இந்த ஊழியம் இவ்வளவு காலம் தொடர்ச்சியா நடந்தது. 4 வருஷம் காலம் உங்களோட ஜெபம் எங்களோட இருந்து, அது போல நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் குட்டீஸ். அதனால எங்களோட பாண்டிங் எப்பயுமே விட்டு போகாது. எப்பயுமே நாங்க மனதில் வச்சுக்கொள்ள, நாங்க மட்டும் இல்ல மற்றவங்களுக்கும் நாங்க கடவுளை பற்றி கற்றுக் கொடுக்கணும். நாங்க மட்டும் இல்ல கடவுளை பிள்ளை, எல்லாருமே அவரோட பிள்ளைகளா இருக்கிறோம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், பாய். காட் பிளஸ் யூ.